ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு மச். டாக்கிங் அபவுட் மணி அண்ட் காஸ்ட், அதாவது பணம் மற்றும் விலை. இதை பற்றி பேசும்பொழுது இந்த ஹவு மச் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவு மச் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எந்தெந்த இடத்துல நீங்கள் விலையை கேட்பதற்காக பணத்தை பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்க. ஹவு மச். Money is an example of a non-countable noun. So, when talking about money and cost, you will need to use the phrase how much. அதாவது மணி, பணம் அப்படின்றது ஒரு non-countable அல்லது uncountable noun. எண்ண முடியாத பொருளை தான் நம்ம uncountable அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பணம் அப்படின்றது ஒரு uncountable noun. நம்ம பணத்தை பற்றி பேசும்பொழுது அல்லது விலையை பற்றி பேசும்பொழுது நம்ம இந்த how much அப்படின்ற ஃப்ரேஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ how much அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம். How much does the pencil cost? The pencil costs 10 rupees. பென்சிலினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு பதில் பென்சிலினுடைய விலை 10 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். How much does the car cost? காருடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். The car costs 6 lakhs rupees. The car costs 6 lakhs rupees. காருடைய விலை 6 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்க. How much do the eggs cost? The eggs cost 50 rupees. பாருங்க, இங்கே நம்ம do யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம டஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம இந்த இடத்துல டூவையும் டஸ்ஸையும் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மச் டஸ் த பென்சில் காஸ்ட், இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் அப்படின்றது தான் நவுன். இந்த பென்சில் அப்படின்ற நவுன் ஒரு சிங்குலர் நவுன், ஒருமை, தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒருமையில் ஒரு நவுன் இருந்துச்சு அப்படின்னா, அது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த காஸ்ட் அப்படின்ற வார்த்தை கூட, இந்த காஸ்ட்டும் ஒரு வேர்பு தான், அது கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துருக்குறோம். இந்த டஸ்ஸை நம்ம டூ ப்ளஸ் எஸ் அப்படின்னு பிரிப்போம். அப்போ இந்த நவுன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கேள்வியில் டஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹவு மச் டு த எக்ஸ் காஸ்ட். இதில் ஏன் நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கிற நவுன் எக்ஸ். எக் அப்படின்றது சிங்குலர், எக்ஸ் அப்படின்றது ப்ளூரல். இந்த ப்ளூரல் நவுனா வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே டூ யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் பாருங்க. த எக்ஸ் காஸ்ட் 50 rupees. இது பாருங்க, இந்த காஸ்ட் பக்கத்தில் நம்ம எஸ்ஸே போடல. ஏன் போடல அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன். ஆனால் இந்த இடத்துல பென்சில் அப்படின்றது சிங்குலர் நவுன், அதனால இந்த இடத்துல நம்ம காஸ்ட் அப்படின்னு ஒரு எஸ்ஸை சேர்த்து போட்டுக்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுனுக்கு நம்ம எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி ஹவு மச்சை பயன்படுத்தி இந்த விலை என்ன அப்படின்றத கேட்கலான்றதை நீங்கள் தெளிவாயிடுவீங்க. அடுத்தது பாருங்க. How much can also be used with the verb to be to ask about a price. Be verbs கூடயும் how much அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி விலை என்ன அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். பி வேர்ப்ஸ் அப்படின்றது am, is, or இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் பி வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. How much is the bottle of milk? How much is the bottle of milk? இதில் பாருங்க, நம்ம bottle of milk அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதை நம்ம எண்ண முடியும் தானே? 1 2 3 பாட்டில், ஒரு பாட்டில், 2 பாட்டில் அப்படின்னு நம்ம எண்ணுவோம் இல்லையா? அப்போ இது கவுண்டபிள் நவுன், எண்ணக்கூடிய பெயர் சொல். நம்ம இஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கு. இதில் இது சிங்குலராக தான் இருக்குது, ப்ளூரல் கிடையாது இது இல்லையா? ஒரு பாட்டில், அதனால நம்ம இஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். த பாட்டில் ஆஃப் மில்க் இஸ் 50 rupees. ஒரு பாட்டில் பால் 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள். ஹவு மச் ஆர் த ஷூஸ் அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த ஷூஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன், அதனால நம்ம இங்கே ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப் ஆரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சிங்குலர் ஹெல்பிங் வேர்ப்னா இஸ்ஸை யூஸ் பண்ணணும், ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப்னா ஆர் யூஸ் பண்ணணும். நம்ம சிங்குலர் ஹெல்பிங் வேர்பை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவுன் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும், நவுன் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். பாருங்க, அதே மாதிரி சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்.
How much is the necklace? நெக்லஸுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். இதில் வந்து டு பி வேர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கேள்வியை கேட்குறோம். டு பி வேர்ப் இங்கே வந்து இஸ். The necklace is 25,000 rupees அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், how much are the earrings அப்படின்னு கேட்குறோம். இந்த இயர்ரிங்ஸ் அப்படின்றது ப்ளூரல் இல்லையா, அதனால் இங்கே நம்ம வந்து ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பை போட்டு இந்த கேள்வியை கேட்குறோம். இதுக்கு பதில் பாருங்கள், the earrings are 300 rupees. கடைசி கொஸ்டின் பாருங்கள், how much is the mobile phone? மொபைல் ஃபோனுடைய விலை எவ்வளவுன்னு கேட்குறோம். இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது இங்கே நவுன். இந்த நவுன் சிங்குலரா ப்ளூரலா? வெரி குட், சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுனாக இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம். இதுக்கு பதில் பாருங்க, த மொபைல் ஃபோன் இஸ் 30,000 rupees அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹவு மச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நவுன் வந்து சிங்குலராக இருந்தால் எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கணும், ப்ளூரல் நவுனாக இருந்தால் எப்படி நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். அடுத்தது மெயின் வேர்ப் டூ டஸ்ஸை வச்சு இந்த ஹவு மச்சை பயன்படுத்தி எப்படி கேட்கலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க இல்லையா என்ன வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.